இனிய சிவசொந்தங்களுக்கு இனியதொரு மலை வணக்கம். இன்றைக்கி மூலிகைகளை தேடி ஒரு பயணம் அப்படிங்கிறதுல திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி சோமலிங்கேஸ்வரர் ஆலய தரிசனத்திற்காக வந்திருந்த போது இங்கு சில மூலிகைகள் நம்மளுடைய கண்ணுக்கு தென்பற்றது. அந்த தென்பற்ற மூலிகையில் மருள் கற்றாழை அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான மூலிகை. சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் காது பிரச்சனைகள் இருக்குது. அவங்க என்னடா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த காது பிரச்சனை, காதில் சீல் வலிகிறது, காது வலி அப்படிங்கிறது குணமாகாமல், பூரண குணமாகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு நம்ம சித்தர்கள் உருவாக்கின ஒரு நல்ல மூலிகை தான் மருள் கற்றாழை. இந்த மருள் கற்றாழை பாருங்கள், சல்லிவேர் தான் மருள் கற்றாழை. அப்படியே இந்த அமைப்பில் தான் இருக்கும். இந்த மருள் கற்றாழையை பிடுங்கி அதில் தீபம் ஏற்றி, அகல் தீபத்தில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த ஒரு லீஃபை இந்த மாதிரி அந்த தீப சுடரில் நம்ம காமிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா, ஒரு நிமிஷம் காமிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா இதில் காமிச்சு இதை முறுக்கும் பொழுது இதில் எண்ணெய் வலியும். இந்த எண்ணெய் வலிகிற எண்ணெயை ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு அவங்களுடைய எந்த காதில் அந்த அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அந்த காதில் ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு விட்டாலே போதும். எப்பேற்பட்ட காதில் சீல் வடியதாக இருந்தாலும் சரி, காது பிரச்சனை, காது வலி, காதில் சில பேர்த்துக்கு அப்படியே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், இறைச்சலாகவே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது ஒரு அபூர்வமான மருத்துவ மூலிகை. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.